கண்மணி, கடவுளே, என்னாச்சு? எதுக்கு அம்மாவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? நல்லா பாருங்க, அத்தை தான் வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. யாரையோ எதிர்பார்க்கறாங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. அவங்க எங்க பார்த்தா உங்களுக்கு என்ன? எனக்கு புரிஞ்சு போச்சு. மாமா வரும்போது கண்மணி அக்காவை கூட்டிட்டு வர போறாரு. என்ன சொல்ற? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நானே என் சொந்த செலவுல உனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறமா? சின்ன வயசுல இருந்து இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. நான் சொல்றத கேளு பவி, இந்த ஆளை நம்பாத. இல்ல, எனக்கு மாமா வாங்கி தருவார்னு நம்பிக்கை இருக்கு. அது சரி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு ஸ்வீட் கன்ஃபார்ம். ம் அது எப்படி? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அன்பு கண்மணியை கூட்டிட்டு வருவான்? அது பாட்டி மனச கஷ்டப்படுத்தாதா? இங்க பாரு, பாட்டி மனசு கஷ்டப்படுமோலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? அமைதியா இருங்க. அண்ணி இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறத பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு போல. அப்ப இப்பவே ஸ்வீட் ஆர்டர் போடுங்க மாமா. இதோ போடுறேன். டேய், என்னடா? ஏய், என்னடா? டேய், கூட்டிட்டு வரலையா? என்ன உளறிட்டு இருக்க நீ? அவன் யார கூட்டிட்டு வரணும் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? டேய், போன்ல கண்மணியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, சொல்லுடா, ஏன் கூட்டிட்டு வரல? சொல்லுடா, ஏன்டா கூட்டிட்டு வரல? அவளை நான் கூட்டிட்டு வரல, இனிமே கூட்டிட்டு வரவும் மாட்டேன். அப்படி போடு. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? வீட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா, நீ அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உன் மகனை பிரெயின் வாஷ் பண்றியா? உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா. அவன் அடிக்க கை ஓங்கினான்ல, அதான் அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு கொண்டாட போறா போல இருக்கு. ஏன்னா உன் பொண்டாட்டியால அதை செய்ய முடியலல்ல, ஆனா அவ செஞ்சிட்டால, அதான் உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே உன் பாச்சாலாம் அன்பு கிட்ட பலிக்காது. அவ செஞ்ச காரியத்துக்கு நான் அவளை கொன்னு போட்டுக்கணும். கொல்லாம விட்டம் பாரு, என்ன சொல்லணும்? இனிமே அன்பு கிட்ட அவ பேச்சை எடுத்தன்னு வை, அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுல இடம் இருக்காது. நீயும் அவ கூட போய் தெரு தெருவா சாப்பாடு வைக்கணும். இடியாப்பம் இடியாப்பம். எப்படியோ சித்தப்பா, உங்களுக்கு ஸ்வீட் செலவு மிச்சம். பவி, உனக்கு ஸ்வீட் வேணும்னா சொல்லு, நான் வேணா செஞ்சு தரேன்னு. அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்னதான் செஞ்சாலும் உங்க ரெண்டு பேரும் வாழையும் நிறுத்த முடியுமா? வாங்க சித்தப்பா. சரியா சொன்னடா. என்ன நீ என்ன சொல்லிட்டு போறாரு? வாழை நிமித்த முடியாதா? அப்படின்னா
உன் புருஷன் என் அண்ணன் நம்ம 2 பேரையும் டாக்னு சொல்லிட்டு போறான். ஆ, அப்படியே சொல்லிட்டு போறாரு. இருங்க, நீ அவரை வச்சுக்கிறேன். அவரை நீங்க எங்களை டாக்னு சொன்னா என்ன, பேய்ன்னு சொன்னா என்ன, எப்படியோ கண்மணி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அம்மா, இது கண்மணியோட வீடுதானே? ஆமா சார். ஆமா சார். நீங்க? நான் மாதேஸ்வரன். நீங்க அவங்க அம்மாவா? நான் இல்ல, இவங்க தான் அவங்க அம்மா. ஓ, ஆமாங்க. நான் அவளோட சித்தி. வணக்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க சார். தண்ணி குடி. தரேங்கா. இந்தாங்க சார். நான் போய் சரி. கண்மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். ஹாய் கண்மணி. ஐயோ சார், நீங்களா? வாட் a சர்ப்ரைஸ். Why is it surprising, Kanmani? Good talent deserves personal visit. மா, சார் யார் தெரியுமா? சென்னையில பிரபலமான ஐடி கம்பெனியோட ஓனர். அம்மா சித்தி இன்ட்ரோலாம் பார்த்து முடிச்சிட்டேன். பட் சார், இது தேன்மொழி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். வணக்கம்மா. சாரி சார், உங்களை பார்த்த ஆச்சரியத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? அதெல்லாம் வேணாம்மா. உன் கையால ஒரு இடியாப்பமும் வடகரியும் வேணும். அதுக்கு என்ன சார், கொடுத்துட்டா போச்சு. எனக்கு இல்ல கண்மணி, மொத்தமா என் கம்பெனில வேலை செய்யற 150 பேருக்கு வேணும். சார், அது ஒரு நாளைக்கு இல்லம்மா, தினமும். சார், என்ன சார் சொல்றீங்க? எஸ், இனிமே என் கம்பெனியோட ஃபுட் மெனுவுல இடியாப்பம் வடகரி நீங்க தான் சப்ளை பண்ண போறீங்க. சார், சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சார். ஏன்? சார், உங்க கம்பெனி வாசல்ல இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் நம்பரையும் கேட்டு வாங்குனீங்க. உங்களுக்கு எப்பயாச்சும் இடியாப்பம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி. அன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணது இந்த உலகத்தோட பெஸ்ட் இடியாப்பம் வடகரி. அதை நான் என் எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்கணும்னு விரும்புறேன். அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா வேலை பார்த்தா தானம்மா என் கம்பெனியோட growth இன்க்ரீஸ் ஆகும். குமார், இந்தாங்க சார். நீ வெயிட் பண்ணு. வாங்கிக்கம்மா, வாங்கிக்கம்மா, இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 lakh as advance. Consider it not just as a payment, but an investment in your talent. வாழ்க்கையில இவ்ளோ பணத்தை நான் மொத்தமா பார்த்ததே இல்ல சார். கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நீங்க பாப்பீங்கம்மா. நிஜமா சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. You don't have to. Just stay consistent. Keep your standards high. You'll go very far. Kanmani, I believe in you. Thank you sir. Thank you so much sir. You are most welcome. You truly deserve it. Actually, இந்த ஆர்டர் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு போக வேண்டியது. அவங்க சப்ளை பண்ற மெனுவுல கண்டிப்பா உங்க இடியாப்பமும் வடகரியும் இருக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க குவாலிட்டி அது இதுன்னு என்னமோ பேசி ரொம்ப யோசிச்சாங்கம்மா. அதனால அவங்க ஆர்டரையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். Now it's your stage. உங்க திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு நீங்க காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்மணி. வணக்கம். வாங்க கிளம்புறேன். சார்.